இந்த ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் சீலாத்தி குளம். இதில் சீலாத்தி குளத்துக்கு கிழக்க கண்ணங்குளம் போகிற ரோடு சரிதானே? கோரி ஃபுல்லாக கோரி ஏரியா தான் இது. அந்த அங்கிட்ட ஃபுல்லாக கோரி தான். அங்கிட்டு கோட்டைக்காரங்குளம் கோரி, இங்கே கும்பிக்குளம் கோரி, சீலாத்தி குளம் கோரி. இது கோரி ஏரியா தான். ஆமாம், நேற்றும் கோரி ஏரியா, இருக்குந்துற கோரி ஏரியா தான் போயிருந்தோம். இன்றைக்கும் கோரி ஏரியா தான். இந்த போர் எத்தனை அடி போட்டு பயிர் எவ்வளோ நாள் ஆச்சு? 400 அடி போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? முந்தா நாள் போட்டிருக்காங்க. 400 அடி. 400 அடி நல்ல சுத்த பவுடராக கிடக்கு. ஒரு ஈரம் கூட வரல. இந்த போர் போட்டு எத்தனை நாள் ஆகுது? இது போட்டு 1 மாதம் ஆகுது. 1 மாதத்துக்கு இது இல்லை, போர் போட்டு 1 மாதம் தான் ஆகுதா? அப்போ 6 மாதம் ஆயிருக்கு. 6 மாதம். அப்போ தண்ணி இருந்துச்சு? தண்ணி இருக்கு, செழிப்பாக இருக்கு. எத்தனை அடியில் தண்ணி வந்துச்சு? 100 அடியிலே வந்து 100 அடியிலே தண்ணி வந்த போர் இப்போ தண்ணி இல்லை, அப்படி தானே? இந்த போர் ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே சரம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே சரம் தான். இன்னொரு போர் வாழைக்கு அந்த பக்கம் போட்டிருக்கீங்களா? பிச்சு பூ கிடக்கு. அது 300 அடிக்குள்ள தண்ணி வந்ததா? அது ஆமாம், 300 அடிக்கு தண்ணி வந்தது. இப்போ அதுவும் ஓடலையா? தூந்து போச்சு. அது தூந்து போச்சா? இப்போ இந்த ஏரியாவில் இப்போ பாறை அமைப்புங்கிறது மேற்கு கிழக்க, இதானே மேற்கு? ஆமாம், இதுதான் மேற்கு. இங்கே கிழக்க இது ஃபுல்லாக கோரி தான் இருக்குது. அந்த அழகாக கோரி தெரியுது. மலை மாதிரி குவிச்சு போட்டிருக்காங்க கோரி எடுத்த பாறையை. ஸோ கோரி ஏரியாவில் விவசாயத்துக்குன்னு முதல்ல இடம் வாங்குறத விடணும். நீங்கள் புரியுதா? ஒருத்தன் கோரி வச்சுக்காங்கனால என்ன அர்த்தம்? மிக கடினமான பாறைன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க கோரி வாங்கி நடத்துகிறாங்க. அதில் விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி போருக்கு மேலே போர் போட்டுட்டு தான் அர்த்தம் கிடையாது. சரி, நம்ம தெற்கு இருந்து அல்லது வடக்கு இருந்து ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மத்தியில் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். எங்கே தண்ணி உள்ள இடம் இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். எத்தனை அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணணும் மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. எத்தனை அடி ஆழம் பண்ணணும்? எப்படியும் 400 அடியா 500 அடியா? எப்படியும் 300 400 போனால் தானே சார் தண்ணி பார்ப்போம். இந்த ஏரியா இந்த வைய கவுண்டம்பட்டி அங்கே இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் 400 500 அடிக்குள்ளே தண்ணி வரும் நிறைய. மீதி நான் இங்கே கொடுத்தது ஃபுல்லாகவே 100 அடிக்குள்ளே வர தண்ணி தான். ஸோ மேக்ஸிமம் ஒரு 600 அடி பார்ப்போமா? 200 மீட்டருக்கு பார்ப்போம். இந்த ஏரியாவுக்கு அது போதும். இல்லைன்னா உங்கள் மருமன்ட்ட கேட்கணும், கேட்டுக்காங்க. சரி, பார்க்க ஆரம்பிக்கலாம்ல? இது ராதாபுரம் ஒன்றியம் சீலாத்தி குளம், கண்ணங்குளம் ரோடு. ஆல்ரெடி 3 போர் போட்டுருக்கு. 3 போருமே இப்போவும் பயன்பாட்டில் இல்லை. இந்த வாழைக்கு தண்ணி இப்போவும் தேவை. இந்த இது ஃபுல்லாக கிழக்க ஃபுல்லாக கோரி. இப்போ நம்ம வடகிழக்கிலேருந்து முதல் ஸ்கேன் ஆரம்பிக்க போகிறோம். 45 மீட்டர் லென்த்து, 40 மீட்டருக்கு லென்த்துக்கு நமக்கு ரிப்போர்ட்டு கிடைக்கும். 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ண போகிறோம். இது வடகிழக்கு மூலையிலேருந்து முதல் ஸ்கேன் ஆரம்பம். 45 மீட்டர் லென்த்து, 200 மீட்டர் ஆழம். இங்கே ரோட் போர்டுக்காக சீலாத்தி குளம் ஊருக்கு கிழக்க நான் வந்த வழியிலேயே ஒரு குளத்துக்குள்ளே 2 போர் போட்டிருப்பேன். ரொம்ப சுமாரான தண்ணி தான். 2.25 இன்ச்சு தான். இதே ரோட்டில் கண்ணங்குளம் கொஞ்சம் தள்ளி ஒரு ஓடக்கரையில் போர் போட்டது. அது 60 to 80 அடிலே 4-5 தண்ணி வந்துச்சு அந்த நேரத்தில். அப்போம்லாம் அந்த கோரி இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அந்த போர் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறார் அவர். இவங்களுக்கு கஸ்தூரி ரங்கபுரம், அந்த கஸ்தூரி ரங்கபுரம் ஊருக்காக கஸ்தூரி ரங்கபுரம் ஊருக்கு வடக்க கோட்டைக்காரங்குளம் ரோட்டில் ஒரு 3-4 போர் போட்டிருப்பேன். அதுதான் கஸ்தூரி ரங்கபுரத்துக்கு சப்ளை. இந்த ராதாபுரம் ஒன்றியங்கிறது பாறை அமைப்பும் மிக மோசமாக இருக்கும், மழை அளவும் ரொம்ப குறைவாக இருக்கும். சரி சரி, அதே மீட்ரு அதே தூக்கிட்டு வர. சரி, முதல் ஸ்கேன் முடிஞ்சது. இதில் ஒன்றும் போர்வெல் போட்டால் ஒரு கம்ப்ரஸர் போடக்கூடிய வாய்ப்பு இந்த 40 மீட்டரில். மற்றபடி பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. கோரி அமைக்கக்கூடிய பாறை அப்படியே இருக்குது. கிழக்கு கோரி இருக்குல்ல, அதனுடைய தொடர்ச்சி அப்படியே இருக்குது. ஒரு பிரேக் எதுவுமே இல்லாமல் இருக்குது. மிக கடினமான பாறை. அப்படி போங்கண்ணாச்சி.
இது ரெண்டாவது 40 மீட்டருக்கான ஸ்கேனு. தெற்கு, அதாவது வடகிழக்குலேருந்து ஆரம்பித்து இது ரெண்டாவது 40 மீட்டருக்கான ஸ்கேன். முதல் ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வைக்கல. பாறை மிக மிக கடினமான பாறை. இந்த ரெண்டாவது ஸ்கேனு 200 மீட்டர் ஆழம்தான். இந்த சரத்தில் தான் இந்த 2 போர் கிடக்கு. இந்த ரெண்டு போருடைய உண்மையான தன்மை என்னங்கிறது இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இந்த ரெண்டாவது ஸ்கேனில் 10.5 மீட்டர் டிஸ்டன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்லேருந்து 10.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பிரேக், 75 மீட்டர்லேருந்து 100 மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுகிறது. சுமாரான ஊற்று இருக்கிறதுல இதை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு ஸ்கேனில் அது முடிஞ்சிடும். இந்த இடம் அடுத்து ஆப்போசிட் சைடில் தேவைப்பட பார்க்கணும். இது தெற்கு நோக்கி 3வது 40 மீட்டர் ஸ்கேன். 40 மீட்டர் டிஸ்டன்ஸு, 200 மீட்டர் ஆழம். ரெண்டாவது ஸ்கேனில் 10.50 மீட்டரில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த போரு ட்ரை போருக்கு நேராக எந்த அறிகுறியும் இல்லை, தண்ணி இருக்கக்கூடிய அறிகுறி இல்லை. இது 5 நிமிஷத்துக்கு ஒரு லாரி போயிட்டுருக்கு. எல்லாம் எம்சாண்டா, குண்டுக்கல்லா, எல்லாமே போயிட்டுருக்கு. மூணாவது ஸ்கேன்லேயும் எந்த இடம் அடையாளம் வைக்கல. இப்போ ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த போர், 140 அடி ஆழத்தில் ஓடிக்கிட்டு இருந்த போர், அது இப்போ வந்து 140 அடிக்கில் ஏதோ தடம் இருக்கோ, ராடாக இரும்போ ஏதோ ஒரு பொருள் கிடக்கு, அதுக்கு கீழே போக முடியல. 90 அடியில் தண்ணி வந்துச்சு. அதில் 100 அடியில் வந்தது தண்ணியாக. அதை அந்த போர் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அதை வச்சு தான் அந்த வாழை வச்சுருக்கீங்க. இதான் இது இப்போ தண்ணி ஜம்முன்னு 1 மணி 2 மணி நேரத்தில் பாஞ்சிடும். இப்போ அது அப்ராப்டாக நின்று போச்சு. இப்போ 140 அடி ஆழத்துக்கு அது போர்வெல் போடுறதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. இரும்போ ஏதோ தடை பண்ணுதான். உள்ள ராடை கண்டு உள்ளே விட்டாங்களே என்னன்னு தெரியல. ஒரு போர்வெல் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கிறதுலேருந்து ராடை கலட்டுற வரைக்கும் பக்கத்துலேயே நிற்கணும். லாடை விட்டாலும் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கவனிக்கணுங்க. சும்மா உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு பேசிக்கிட்டு வச்சுட்டு இருக்கக்கூடாது. எத்தனை ராடு உள்ளே போகுது, எத்தனை ராடு வெளியே வருது என்னென்ன ஒரு நோட் புக் போட்டு எழுதுங்க விவரம் தெரிஞ்சவங்க. அதை விட என்னங்க வேலை? இதை நான் நம்பி பல லட்சத்தை முதலீடு பண்ணுறீங்க. போர்வெல் போடும்போது பக்கத்தில் இருந்தா என்ன? இது தண்ணி தந்தா கடவுளாக எடுத்த மேலே இந்த வாழைக்கு வடக்க வேக்கன்ட் சைட்டில் ஏற்கனவே 2 போர் இருக்குது. 4 ஸ்கேன் பண்ணியாச்சு. அது 4வது ஸ்கேனுங்கிறது போர்வெல் பக்கத்துலேயே பார்த்தாச்சு. ஒரு 120 அடிக்குள்ள இப்போதைக்கு ஈரப்பதம் தான் இருக்குது. அது ஆழப்படத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே ஒன்றும் கிடையாது. அதில் இப்போ இந்த வாழைக்குள்ளே வந்தாச்சு. 5வது ஸ்கேன். இவங்க இடத்தினுடைய தென்கிழக்கு மூலையில் இருந்து இது ஒரு ஸ்கேன், 5வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அஞ்சாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம், சுமாரான இடம் அடையாளம் வச்சிருக்கு. அது வந்து 100 மீட்டருக்குள்னு காட்டுது. அது கீழே உள்ள கருங்கல் பாறை. அது அநேகமாக அது 100-120 அடியாக தான் அது இருக்கும். அது ஒரே ஒரு இடம், சுமாரான இடம் அடையாளம் இருக்குது. இது 6வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இடத்தினுடைய மேற்கு ஓரம் இது வந்து செவ்வாழைக்குள்ள. இந்த செவ்வாழைக்கு அடுத்து பூச்செடி இருக்கோ வடக்க. இது 7வது ஸ்கேன். மறுபடியும் திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த போர் ஓடிக்கிட்டு இருந்த போருக்கு நேராக மேற்க இங்கே 2வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். எங்கே அடையாளம் வச்சுருக்கோம்? அந்த பெரிய பனைமரத்துக்கு தெற்க தானே.
தெக்க தானே? தெற்கு தான். ஸோ அந்த ரெண்டு இதையும் 2வது ஸ்கேனில் பெஸ்ட்டுன்னு அடையாளம் பண்ண இடத்தினுடைய சரம் மேற்க வருதா, அந்த ஓட்டிக்கிட்டு இருந்த போரினுடைய சரம் மேற்க அந்த போர்வெல்லை விட இங்கே பெஸ்ட்டாக இருக்கா, இது தெரியறதுக்காக இந்த கடைசி ஸ்கேன் 7வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 300 மீட்டர் ஆழம் இது. இது கும்பிக்குளம். இந்த போர் போட்டு ஏறக்குறைய 20 வருஷம் இருக்கும். வாட்டர் போர்டுக்காக போர் போட்டது, இந்த டேங்குக்காக. இந்த போர்வெல் போட்ட பிறகு தான் இந்த பம்பு ரூமு இந்த டேங்க் எல்லாம் கட்டினது. இது வந்து ஒரு 2.5 இன்ச் ஈல்டு. இது ஒரு 150-200 அடிக்குள்ளே வந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இந்த கும்பிக்குளம் ஊருக்காக போட்ட போர் இது. மத்தியானம் போல், அதாவது 2வதாக இன்றைக்கி ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்க இடம் கும்பிக்குளம். இது வந்து ஒரு குளம், ரெயின்பெட் டேங்க். மழை பெஞ்சால் அந்த குளத்தில் ஃபுல்லாக தண்ணி நிற்கும். ஸோ ரீசார்ஜிங் ஃபேக்டர் உள்ள இடம் தான். இவங்க ஆல்ரெடி 2 போர் போட்டிருக்காங்க. இந்த போரை ஆழப்படுத்தலாமா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை பார்த்துட்ருக்கு. 300 மீட்டர் ஆழம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பம்ப் ரூம் பக்கத்தில் ஒரு போர் கிடக்கு. அது மேக்ஸிமம் எத்தனை அடி ஆழம் தம்பி? அதுவும் 500 அடி, இதுவும் 500 அடி போட்டிருக்காங்க. இப்போ மேற்கொண்டு இதை ஆழப்படுத்தலாமா? ஏன்னா போர்வெல் போடும்போது ஈரம் வந்திருக்கு. அந்த ஃபார்மேஷன் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ நிச்சயம் இவங்க இதை கம்ப்ரஸர் மூலம் பயன்படுத்தலாம். 2 போரையும் ஒரே கம்ப்ரஸர் மூலம் இணைச்சி 2 போரையும் பயன்படுத்தினா ஒரு நாளைக்கு 20 லிட்டர் தண்ணி எடுக்க வாய்ப்புள்ள இடம் தான் இது. அது ஏனோ பயன்படுத்தாமல் அப்படியே போட்டிருக்காங்க. நல்லவேளை போரை மூடாமல் கேசிங் பைப் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கீல்ல, அதையும் பாதுகாப்பாக வச்சுருக்கீல்ல. வெரி குட், வெரி குட். இந்த ராதாபுரம் ஏரியாவிலலாம் ரொம்ப தண்ணியை எதிர்பார்க்காதீங்க தம்பி. கொஞ்சம் தண்ணி வந்தாலும் அதை கம்ப்ரஸர் மூலம் பயன்படுத்தி ஏதோ உங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்த பாருங்கள். நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட அந்த கும்பிக்குளம் பஸ் ஸ்டாப்புக்கு மேற்க வாட்டர் டேங்க் கட்டிருக்காங்களா, அதுக்கு பக்கத்தில் உள்ள போர் நான் போட்டு கொடுத்தது தான். 20 ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். அது 2.5 ஈல்டு தான். அப்போமே 2.5 ஈல்டுங்கிறது பெரிய ஒன்றும் ஈல்டு கிடையாது. 80 லிட்டர் தான் ஒரு நிமிஷத்துக்கு. அது ஊர் சின்ன ஒன்று அந்த போர் அது போதுன்னு அதை வச்சு டேங்க் கட்டிட்டோம். அது இன்னும் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பாறை அமைப்பு மேற்கே கிழக்கு தான். அதனால் நம்ம வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த போர்வெல்லுடைய தன்மை என்னென்னு தெரிஞ்சிடும். ஆழப்படுத்தலாமா அல்லது இப்போ இருக்கிற போரே போதுமாங்கிறது தெரிஞ்சிடும். இது 2வது 40 மீட்டருக்கு ரிப்போர்ட் வரக்கூடிய ஸ்கேனு. டிரான்ஸ்மிட்டர் கருவி தெற்க போயிடுச்சு, தெற்க போயாச்சு. இங்கே ரிசீவர் கருவி அங்கே தெற்கிருந்து 40 மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும். இப்போ முதல் ஸ்கேன் பார்த்ததில்ல. அந்த போர்வெல் ஒரு 1.5-2 மீட்ரு விலகி இருக்குது. அதில் வெடி வச்சாலே போதும், கம்ப்ரஸருக்கு தாராளமாக ஓடக்கூடிய இடம் தான் அது. ஆழப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த ஈரம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து 330 அடிக்குள்ளே தான். அவங்க அதை கடந்து 500 அடி வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ மேற்கொண்டு அந்த போரை ஆழப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட டெப்த்து சொல்லுவேன், அதில் அவங்க வந்து பிளாஸ்ட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அந்த கழிவு போர்வெல் வெடி வச்ச சிதறல்களை வெளியெடுக்கிறதுக்காக ரீட்ரில் பண்ணி அதை பயன்படுத்தலாம். இப்போ 2வது ஸ்கேனு அங்கிட்டு ஒரு 20 மீட்ரு விடுபட்டுருக்கு. அதை கவர் பண்ணதுக்காக இந்த 2வது ஸ்கேன் நடக்கு. இவங்க இடமும் கிழக்கு மேற்க தான் லென்த்தியாக கிடக்கு. ஸோ இதில் 2 ஸ்கேனே போதும். ஏறக்குறைய எல்லாம் ஒரே மாதிரியான ரிப்போர்ட்டு தான் வரும். அது ரீசார்ஜிங் ஃபேக்டர் உள்ள இது. அது ரெயின்பெட் டேங்க். மழை பெஞ்சால் அந்த குளம் உள்ள தண்ணி நிற்கும். சீலாத்தி குளம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு சிறிது ஈரம் மட்டுமே. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஈரம் சகதி தண்ணீர் வர வாய்ப்பு. 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு போர்வெல்லை ஒட்டி எடுத்தது, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு சிறிது ஈரம் மட்டும் இருக்குது. 6வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பெரிய பாறை மாட்டம் இருக்குது, இடிந்து உள்ள வாய்ப்பு, தண்ணீர் சிறிது வரும். 7வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் 2 இடம் அடையாளம், தெற்கு உள்ள அடையாளத்தில் போர்வெல் போட சொல்லியிருக்கேன். இது சீலாத்திக்குளம் ஃபஸ்ட்டு ஸ்கேனு. இது 2வது ஸ்கேனில் தான் ஒரு இடத்துல போர்வெல் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன். வெறும் 260 அடி ஆழத்துக்குள்ளே மட்டுமே. எப்படியும் கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிறிது தண்ணீர் வந்தாலும் அதை போர்வெல்லை மூடிடாமல் கம்ப்ரஸர் மூலம் பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வறட்சி இப்போதைக்கு நிலவி கொண்டு இருக்கிறது, மழை இல்லாத காரணத்தால்.